64 தரித்திரங்களை போக்கி சரித்திரம் படைக்க வைக்கும் மூதேவி. ஜேஷ்டா தேவி என்ற மூதேவி மூத்த தேவியா? காணுங்கள், சிந்திக்கலாம் வாங்க. வழங்குபவர் மதுராந்தகம் தமிழ் விரும்பி. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். ஜேஷ்டா தேவி என்பவள் லக்ஷ்மிக்கு முன் தோன்றியவள். இன்னும் சொல்லப்போனால் பார்க்கடலை கடைந்த பொழுது முதலிலே தோன்றியவள் ஜேஷ்டா தேவி. அதற்கு பிறகுதான் மந்தாரமாரம், பாரிஜாதம், கற்பவருஷம், காமதேனு, லக்ஷ்மி தேவி, சந்திரன், அமிர்தம், ஐராவதம், சங்கநிதி, பத்மநிதி, தன்வந்திரி இதெல்லாம் இவளுக்கு பின்னால் தான் தோன்றியது. லக்ஷ்மிக்கு முன் தோன்றியதால் இவள் மூத்த தேவி என்று பெயர் கொண்டாள். ஆனால் இது காலமருவில் மூதேவி என்று மக்கள் வேறு மாதிரி அழைக்கத் தொடங்கினார்கள். ஆனால் மூத்த தேவி என்பதே சிறப்பு. அதனால்தான் ஜேஷ்டா தேவி என்று சொல்வார்கள். ஜேஷ்ட என்று வடமொழி. ஜேஷ்ட என்றால் மூத்தவர், முதலில் பிறந்தவர், முதலில் தோன்றியவர் என்று பொருளாகும். இவளுக்கு காக்கை கொடியோல் பழையோல் என்றும் பெயர் உண்டு. காகத்தை கொடியாகவும் கழுதையை வாகனமாகவும் துடப்பத்தை ஆயுதமாகவும் கொண்டவள் இந்த ஜேஷ்டா தேவி என்கின்ற மூத்த தேவி. லக்ஷ்மிக்கு முன் தோன்றியவள். முன் தோன்றியவள் என்பதே மூதேவி என்று மறுவிற்றது. அதனால் இந்த ஜேஷ்டா தேவி எல்லா இடங்களிலும் காட்சி தரமாட்டாள். மிக அரிதான சில ஆலயங்களிலே காட்சி தருகிறாள். அவருடைய மகன் மாந்தனும் மகள் மாந்தியும் இருவருடனும் அமர்ந்து காட்சி தருகிறாள். இது சிறப்பான ஒரு கோவில் என்பதற்கு மேலும் ஒரு சான்று. பல்லவர் மன்னரின் காலத்தில் சிறப்பாக இருந்த இந்த ஜேஷ்டா தேவி வழிபாடு பிற்கால சோழ மன்னர் காலத்தில் குறைய தொடங்கிவிட்டது. இந்த தவ்வை வழிபாடு என்ற வழக்கத்திலும் இப்பொழுது இருக்கிறது. தவ்வை என்றால் தமக்கை என்று பொருள். லக்ஷ்மிக்கு தமக்கை என்பதால் தவ்வை என்று சொல்கிறார்கள். தொண்டை மண்டலத்தில் அமைந்துள்ள பல்லவர் மற்றும் சோழர்களின் கால சிவன் தலங்களில் ஜேஷ்டாதேவியினுடைய புடைப்பு சிற்பங்கள் இன்றளவும் காணப்படுகின்றன. செங்கற்பட்டு மாவட்டத்தில் அமைந்த மதுராந்தகத்திற்கு அருகிலுள்ள அரையப்பாக்கம் என்ற கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அருணாதீஸ்வரர் கோயிலில் வடமேற்கு திசையில் ஜேஷ்டா தேவிக்கு ஒரு தனி சன்னதி அமைந்துள்ளது. புடைப்பு சிற்ப வகையை சேர்ந்த இந்த சிற்பத்தினுடைய இருபுறங்களிலும் சேடி பெண்கள் நின்ற கோலத்தில் காணப்படுகிறார்கள். ஏற்கலப்பை ஒரு புறமும் கழுகுக்கொடி மற்றொரு புறமும் அமையப்பெற்றுள்ளன. அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆனூர் என்ற சிற்றூரிலும் சிவன் கோயிலில் ஜேஷ்டா தேவியினுடைய புடைப்பு சிற்பம் காணப்படுகிறது. ஜேஷ்டா தேவியை நாம் உபாசிப்பதால் சத்துரு நாசனம், நற்பண்புகள், நல்ல ஞானம் கிடைக்கும். கஷ்டங்கள், வியாதிகளிலிருந்து விடுபடலாம். சகல காரிய சித்தி, நல்லறிவு பெற தூமவதி தேவி உபாசனை வழிவகுக்கிறது. இந்த தேவி 64 விதமான தரித்திரங்களை நாசம் செய்பவள். லக்ஷ்மி தேவி அளித்த செல்வத்தை காப்பாற்றி கொடுக்கும் சக்தி பெற்றவளே இந்த ஜேஷ்டா தேவிதான்.